குளத்தூர் புலிப்படைக்கு இந்த கூட்டணியிலே ஒரு தொகுதியை வழங்கி இருக்கிறார்கள். அது எந்த தொகுதி என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிடுவார்கள். மீண்டும் தமிழகத்திலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிதான் மலர வேண்டும் என்கின்ற மனநிலையில் தமிழறிஞர் கலைஞர் காலத்துல கூட இத்தனை கட்சிகள் கூட்டணியாக ஒன்றிணைச்சிருக்காங்களாங்கிறது எனக்கு ஞாபகம் வரல. மீண்டும் வரக்கூடிய 2026 தேர்தலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில தான் இந்த ஆட்சி அமையும் என்று நான் உறுதியா நம்புறேன். சென்னையில ப்ராப்பர்ட்டி வாங்கணுமா இல்ல ரெண்டுக்கு வேணுமா இல்ல ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணணுமா? கமர்ஷியல் ஆர் ரெசிடென்ஷியல்? கான்டாக்ட் akermit.com 9384915181. அனைவருக்கும் வணக்கம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் முக்குளத்தூர் புலிப்படைக்கு இந்த கூட்டணியிலே ஒரு தொகுதியை வழங்கியிருக்கிறார்கள். அது எந்த தொகுதி என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிடுவார்கள். முதலில் தமிழகத்திலே ஒட்டுமொத்த இன்றைக்கு இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அஜாதகையான ஒரு சூழ்நிலையில் மதசார்பற்ற மனிதநேயத்தை போற்றுகின்ற, சமத்துவத்தை போற்றுகின்ற, தமிழருடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்கள் மக்களுடைய, குறிப்பாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய எண்ணற்ற பல நல்ல திட்டங்களை வெளியிட்டு அதை நடைமுறைப்படுத்தி மக்களிடத்திலே மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்று மீண்டும் தமிழகத்திலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிதான் மலர வேண்டும் என்கின்ற மனநிலையில் மக்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக எங்களை கூட்டணியில் சேர்த்து எங்களுக்கான ஒரு இடத்தை ஒதுக்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இல்ல நாங்க ஒரு 5 தொகுதியில் எழுதி கொடுத்திருக்கோம். அதுல எந்த தொகுதிங்கிறத தலைவர் முடிவு பண்ணி, முதல்வர் முடிவு பண்ணி அறிவிப்பாங்க. நாளைக்கு எப்ப அறிவிப்பாங்க? அது நான் கேட்க முடியாது. நாளைக்கு அறிவிக்கலாம், இல்ல இன்னைக்கு அறிவிக்கலாம். எந்த தொகுதி விருப்ப தொகுதி பட்டியல கொடுத்திருப்பீங்க? அது சொல்லுங்க. நாங்க ஒரு 5 தொகுதி கொடுத்திருந்தோம். அது சொன்னா இப்ப நிறைய உங்களுக்கு தான் தெரியல, நிறைய கூட்டணிகள் இருக்கு தமிழ்நாட்டிலேயே. உங்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்துல கூட இத்தனை கட்சிகள் கூட்டணியாக ஒன்றிணைச்சிருப்பாங்களாங்கிறது எனக்கு ஞாபகம் வரல. அதனால எப்படி 67ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏற்று 71 மீண்டும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய தலைமையிலே அடுத்து தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்ததோ, அதே போல இந்த முறை இந்த 2021 நடந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை வெற்றிகரமாக முடித்து மீண்டும் வரக்கூடிய 2026 தேர்தலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில தான் இந்த ஆட்சி அமையும் என்று நான் உறுதியா நம்புறேன். அனைவருக்கும் வணக்கம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் முக்குளத்தூர் புலிப்படைக்கு இந்த கூட்டணியிலே ஒரு தொகுதியை வழங்கியிருக்கிறார்கள். அது எந்த தொகுதி என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிடுவார்கள். முதலில் தமிழகத்திலே ஒட்டுமொத்த இன்றைக்கு இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அஜாதகையான ஒரு சூழ்நிலையில் மதசார்பற்ற மனிதநேயத்தை போற்றுகின்ற, சமத்துவத்தை போற்றுகின்ற, தமிழருடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்கள் மக்களுடைய, குறிப்பாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய எண்ணற்ற பல நல்ல திட்டங்களை வெளியிட்டு அதை நடைமுறைப்படுத்தி மக்களிடத்திலே மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்று மீண்டும் தமிழகத்திலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிதான் மலர வேண்டும் என்கின்ற மனநிலையில் மக்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக எங்களை கூட்டணியில் சேர்த்து எங்களுக்கான ஒரு இடத்தை ஒதுக்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இல்ல நாங்க ஒரு 5 தொகுதியில் எழுதி கொடுத்திருக்கோம். அதுல எந்த தொகுதிங்கிறத தலைவர் முடிவு பண்ணி, முதல்வர் முடிவு பண்ணி அறிவிப்பாங்க. நாளைக்கு எப்ப அறிவிப்பாங்க? அது நான் கேட்க முடியாது. நாளைக்கு அறிவிக்கலாம், இல்ல இன்னைக்கு அறிவிக்கலாம். எந்த தொகுதி விருப்ப தொகுதி பட்டியல கொடுத்திருப்பீங்க? அது சொல்லுங்க. நாங்க ஒரு 5 தொகுதி கொடுத்திருந்தோம்.
அது சொன்னா இப்போ நிறைய உங்களுக்கு தான் தெரியுங்களா, நிறைய கூட்டணிகள் இருக்கு தமிழ்நாட்டிலேயே. உங்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்துல கூட இத்தனை கட்சிகள் வந்து கூட்டணியாக ஒன்றிணைச்சிருப்பாங்களாங்கிறது எனக்கு ஞாபகம் வரல. அதனால எப்படி 67ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏற்று 71 மீண்டும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய தலைமையிலே அடுத்து தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்ததோ, அதே போல இந்த முறை இந்த 2021 நடந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை வெற்றிகரமாக முடித்து மீண்டும் வரக்கூடிய 2026 தேர்தலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில தான் இந்த ஆட்சி அமையும் என்று நான் உறுதியா நம்புறேன். அனைவருக்கும் வணக்கம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் முக்குளத்தூர் புலிப்படைக்கு இந்த கூட்டணியிலே ஒரு தொகுதியை வழங்கியிருக்கிறார்கள். அது எந்த தொகுதி என்பதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வெளியிடுவார்கள். முதலில் தமிழகத்திலே ஒட்டுமொத்த இன்றைக்கு இந்த தேசத்திலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அஜாதகையான ஒரு சூழ்நிலையில் மதசார்பற்ற மனிதநேயத்தை போற்றுகின்ற, சமத்துவத்தை போற்றுகின்ற, தமிழருடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்கள் மக்களுடைய, குறிப்பாக அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய எண்ணற்ற பல நல்ல திட்டங்களை வெளியிட்டு அதை நடைமுறைப்படுத்தி மக்களிடத்திலே மிகுந்த ஒரு வரவேற்பை பெற்று மீண்டும் தமிழகத்திலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிதான் மலர வேண்டும் என்கின்ற மனநிலையில் மக்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் முக்குளத்தூர் புலிப்படை சார்பாக எங்களை கூட்டணியில் சேர்த்து எங்களுக்கான ஒரு இடத்தை ஒதுக்கிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இல்ல நாங்க ஒரு 5 தொகுதியில் எழுதி கொடுத்துருக்கோம். அதுல எந்த தொகுதிங்கிறத தலைவர் முடிவு பண்ணி, முதல்வர் முடிவு பண்ணி அறிவிப்பாங்க. நாளைக்கு எப்ப அறிவிப்பாங்க? அது நான் கேட்க முடியாது. நாளைக்கு அறிவிக்கலாம், இல்ல இன்னைக்கு அறிவிக்கலாம். நீங்க எந்த தொகுதி விருப்ப தொகுதி பட்டியல கொடுத்திருப்பீங்க அது சொல்லுங்க. நாங்க ஒரு 5 தொகுதி கொடுத்திருந்தோம். அது சொன்னா இப்போ நிறைய உங்களுக்கு தான் தெரியுங்களா, நிறைய கூட்டணிகள் இருக்கு தமிழ்நாட்டிலேயே. உங்களுக்கு முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்துல கூட இத்தனை கட்சிகள் வந்து கூட்டணியாக ஒன்றிணைச்சிருப்பாங்களாங்கிறது எனக்கு ஞாபகம் வரல. அதனால எப்படி 67ல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி ஏற்று 71 மீண்டும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய தலைமையிலே அடுத்து தொடர்ச்சியாக 10 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்ததோ, அதே போல இந்த முறை இந்த 2021 நடந்து இந்த 5 ஆண்டு கால ஆட்சியை வெற்றிகரமாக முடித்து மீண்டும் வரக்கூடிய 2026 தேர்தலில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில தான் இந்த ஆட்சி அமையும் என்று நான் உறுதியா நம்புறேன். எண்ணிக்கை மட்டும் வேலை கொடுத்துருங்க. நல்லா அது கவரில் எடுத்துடலாமா? சரி எடுத்துக்கோ, கவரில் எடுத்துக்கோங்க. அந்த கவர் வாங்கிக்கப்பா கோபி. ஓகேவா? ஒரே